நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்மா. நான் 12 இயர்ஸாக உழைச்சிருக்கேன் அந்த கம்பெனியில். எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிச்சு, நான் அதை சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். சைனாவில் கூட பேசினாங்க, ஒரே வருஷத்துக்கு நாங்கள் ஃபேக்ட்ரி திறந்தோம். ஒரு ஃபுட்வேர் ஃபேக்ட்ரி திறந்தோம், க்ராக்ஸ் ஃபேக்ட்ரி திறந்தோம். இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் வருது, ஃபுட்வேரில் என்ன அவ்வளோ க்ரோத் இருக்குது, இப்போ ஏன் எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி வர்றாங்க, ஏன் இந்தியாவை நோக்கி வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பெரிய மார்க்கெட்னா. நம்ம பாப்புலேஷன் 1.4 பில்லியன் இருந்தாலும் 144 கோடி இருந்தாலும் நம்ம 7% தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மகாராஷ்டிரா சைஸில் தான் இருக்கும் வியட்நாம். அவங்க நம்மளை விட ஒரு 4-5 மடங்கு கூட பண்ணுறாங்க. சைனா நிறைய பண்ணுறாங்க. அப்போது நான் என்ன நினச்சேன், இப்போ இந்தியாவுக்கு கரெக்ட் டைம். இன்றைக்கி யாரும் நம்ம செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நீங்கள் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், யாரும் மெனு கார்டை பார்க்குறதே இல்லை. ஃபஸ்ட்டு மெனு கார்டு ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி எந்த ஜெனரேஷனும் இன்றைக்கி ப்ரைஸை பார்க்குறதே இல்லை. லெதர் தான் ஃபுட்வேர்னு எல்லாருக்குமே திங்கிங் இருந்துச்சுமா. பட் லெதர் உலகத்தில் 16% தான் லெதரு, 84% நான் லெதர் தான். நான் லெதர்ன்றது நீங்கள் போடுற ஸ்போர்ட்ஸ் வேர், நைக்கி, அடிடாஸ், க்ராக்ஸ் என்ன வாட் எவர் யூ வேர். ஏன்னா இது கண்ட்ரோல்டு பை சைனாமா. No business makes profit on the same day. Okay, then everybody will do business. நீங்கள் போடுற பிளான் அந்த வருஷத்தில் உங்களுக்கு பணம் வரலைன்னா நீங்கள் அதை லாஸ்ன்றீங்க. அப்படி கிடையாதுமா. லாஸ்ன்றது என்னென்னாமா, நம்ம மூடுறோம் பாருங்கள், அதுதான் லாஸ். நீங்கள் நினைக்கிறது பிஸ்னஸில் நடக்காதுமா. பிஸ்னஸ் என்ன நடக்குதோ அதோடு நம்ம ட்ராவல் பண்ணணும். இன்றைக்கி கொத்தாரி இவ்வளோ பெரிய கம்பெனி, எங்களுக்கு எவ்வளோ 1000 பேர் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நான் இது ரஃபீக் சிங்கிள் ஹேண்டட் ஆள் கிடையாதுமா. எனக்கு 46,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என் ஷேர் கிடைக்க மாட்டேன்து. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். யூஸ் த வேர்ட் லாஸ் ஃபார் எவ்ரி திங். தட் இஸ் எண்ட் ஆஃப் அ லைஃப். கலாட்டாவோட இந்த கான்வர்சேஷனில் இன்றைக்கி என் கூட ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் பற்றி, ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இன்றைக்கி இந்த கான்வர்சேஷனில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் டாக்டர் ரஃபீக் அஹமத் சார் வித் மீ. சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ கொத்தாரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி இந்த ஒரு பொசிஷனில் இருக்குது. எப்படி சார் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போது சில பேர்லாம் ஒரு 10 வருஷம் அப்படின்ற மைல் ஸ்டோன் செலிப்ரேட் பண்ணும்பொழுதே ஓகே ஒரு சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் இருக்கும். 100 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு செஞ்சுரி இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. எப்படி இருக்குது திரும்பி பார்க்கும்பொழுது? டெஃபினட்டாம்மா. அதுவும் கொத்தாரின்றது ஒரு பெரிய பாரம்பரிய கம்பெனி. அவங்க குஜராத் ப்ரொமோட்டர்ஸாக இருந்தாலும் சென்னையில், தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கினவங்க. இந்த ஒரு பாரம்பரியத்தில் இன்றைக்கி நான் ஒரு தமிழான்னு வைஸ் சேர்மன், மேனேஜிங் டைரக்டர் அந்த கம்பெனி எடுத்து நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்மா. நான் 12 இயர்ஸாக உழைச்சிருக்கேன் அந்த கம்பெனியில். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டாவது நிறைய செய்யணும், என்ன செய்யணும் இனிமேல். ஏன்னா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிச்சு, நான் அதை சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். அந்த வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு ஒரே வழி டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டே இருக்கோம்மா. வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட் டு பி ஃப்ராங்க். ஐம் வெரி ப்ரவுட்.
ஐ திங்க் நிறைய வேர்டிகல்ஸ் இருக்கும் பொழுது இந்த முறை ஷூஸ் இல்லையா சார்? ஸோ அதுக்கான ஒரு காரணம் என்ன? கிக்கர்ஸோடு இணைந்து பண்ணியிருக்கீங்க. ஆமாம்மா. சரி, ஆக்சுவலாக வந்து கொத்தாரி வந்து ஃபர்டிலைசரு இந்த மாதிரி நிறைய அதர் போர்ட்ஃபோலியோஸில் இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ் அது. ஸோ வந்து 70 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ் அது. பட் டைவர்சிஃபிகேஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து இப்போ நான் ஒரு என்டர்பிரினராக வந்து இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணும்போது ஐ வாண்ட் டு டைவர்சிஃபை. அப்படி பண்ணும்போது வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபாரின் கொலாபரேஷனில் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தெரியும், உலகம் ஃபுல்லாக தெரியும், சைனாவில் கூட பேசினாங்க, ஒரே வருஷத்தில் நாங்கள் ஃபேக்ட்ரி திறந்தோன்ட்டு. ஸோ ஒரு ஃபுட்வேர் ஃபேக்ட்ரி திறந்தோம், க்ராக்ஸ் ஃபேக்ட்ரி திறந்தோம். ஸோ வந்து அதுக்கு பிறகு வந்து ஃபுட்வேரில் ஏன் இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் வருது, ஃபுட்வேரில் என்ன அவ்வளோ க்ரோத் இருக்குது, இப்போ ஏன் எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி வர்றாங்க, ஏன் இந்தியாவை நோக்கி வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பெரிய மார்க்கெட்மா. பட் இந்தியாவில் வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து ஃபுட்வேரில் வந்து ரொம்ப கம்மி. நம்ம பாப்புலேஷன் 1.4 பில்லியன் இருந்தாலும் 144 கோடி இருந்தாலும் நம்ம வந்து 7% தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மகாராஷ்டிரா சைஸில் தான் இருக்கும் வியட்நாம். அவங்க வந்து நம்மளை விட ஒரு 4-5 மடங்கு கூட பண்ணுறாங்க. சைனா நிறைய பண்ணுறாங்க. அப்போது நான் என்ன நினச்சேன், இப்போ இந்தியாவுக்கு கரெக்ட் டைமு, எல்லோரும் இந்தியாவை நோக்கி வர்றாங்க. ஸோ நம்மளும் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சரி, ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியன் யங்ஸ்டர்ஸ் இந்தியாவில் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா, யங்ஸ்டர் பாப்புலேஷன் பிலோ 35 பார்த்திங்கன்னா 60% இருக்காங்க. இன்றைக்கி யாரும் நம்ம செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நீங்கள் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் வந்து சொல்லுவார், யாரும் மெனு கார்டை பார்க்குறதே இல்லை. நான் வந்து என்னோடய யங் ஏஜில் பார்த்தேன்னம்மா, நான் வந்து போனால் ஃபஸ்ட்டு மெனு கார்டு ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி எந்த ஜெனரேஷனும் இன்றைக்கி வந்து ப்ரைஸை பார்க்குறதே இல்லை. பட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் இந்தியாவுக்கு வர வேண்டிய நேரம். பட் இவ்வளோ நாளாக நம்ம எப்படி இருந்திருக்கோன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலில் இருந்திருக்கோம். ஃப்ரான்ச்சைசி மாடல்ன்றது ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் வந்து ஒரு அவுட்லெட் திறப்பாங்க, அதை ஒருத்தர் இந்தியன் நடத்துவார். ஸோ இட் இஸ் லைக் பேசிக் சென்ஸ் பிஸ்னஸ் தான். பட் யாரும் ஃப்ரான்ச்சைசி ஓன் பண்ணுறது இல்லை. பட் இந்தியாவுக்கு 35 வருஷத்துக்கு நான் ஒரு ஃப்ரெஞ்ச் பிராண்டை இன்னைக்கு கொண்டு வந்து சென்னையில் அதுவும் தமிழ்நாட்டில் திறந்துருக்கோம். ஃப்ரெஞ்சு அம்பாசிடரையும் கவுன்சில் ஜெனரலை வர வச்சு, அம்பாசிடரும் வர மாதிரி இருந்துச்சு, பட் டியூ டு பர்சனல் ரீசன் வர முடியல அவருக்கு, வர வச்சு நாங்கள் பக்கத்தில் இருந்து ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ரொம்ப முக்கியம்னாமா அந்த ஃப்ரெஞ்ச் பிராண்டை, ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டை நம்ம ஊர் பசங்க, நம்ம தம்பிமாருங்க வந்து இந்தியன் ருப்பீஸில் யூரோலையும் டாலரையும் வாங்கிட்டு இருந்தது ருப்பீஸில் வாங்கி யூஸ் பண்ணுவாங்கம்மா. ஸோ இட் இஸ் வெரி ஹேப்பனிங். நீங்களும் போய் பாருங்கள், யூ வில் சி த வாட் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் அண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ரொம்ப அது வந்து ஒரு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குமா. அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இங்கே மேனுஃபேக்சரிங்க்கான அந்த ஒரு வேகன்சி வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நாள் வந்து இது வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா சார்? இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு. இல்லைம்மா, முக்கியத்துவம் கொடுக்கறத விடமா இது வந்து எப்படின்னா எனக்கும் ஃபுட்வேருக்கு சம்மந்தமே இல்லைம்மா. ஸோ வந்து ஒரு சேஞ்ச் நீ டோட்டல் பார்த்தீங்கன்னா, ஒரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா லெதர் தான் ஃபுட்வேர்னு எல்லாருக்குமே திங்கிங் இருந்துச்சுமா. பட் லெதர் வந்து உலகத்தில் 16% தான் லெதரு, 84% நான் லெதர் தான். நான் லெதர்ன்றது நீங்கள் போடுற ஸ்போர்ட்ஸ் வேர், நைக்கி, அடிடாஸ், க்ராக்ஸ் என்ன வாட் எவர் யூ வேர், வாக்கிங் ஷூ, ரன்னிங் ஷூ, ஜாகிங் ஷூ. முதல்ல நம்ம ஒரு ஷூ தான் வச்சுருப்போம், இப்போ நிறைய ஷூ வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வேர்னு சொல்லுவோம். இது நான் லெதர் ஃபுட்வேர்னு சொல்லுவோம். இது 86% வேர்ல்டோட மார்க்கெட்மா. இப்போ இந்த 84-86% வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்கம்மா. ஏன்னா இது வந்து கண்ட்ரோல்டு பை சைனாம்மா. தைவானீஸ் தான் ஸ்பெஷலிஸ்ட் வேர்ல்டில். அவங்க சைனாவில் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க, மற்ற நாடுகளில் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க, வியட்நாமில் வச்சுருந்தாங்க, கம்போடியாவில் வச்சுருந்தாங்க, பங்களாதேஷில் கூட வச்சுருந்தாங்க. பட் இந்தியாவில் வந்து பெருசாக 1-2 கம்பெனி தான் வந்திருக்க தவிர யாரும் வரல. ஆனால் இப்போ வந்துமா நான் வந்து இந்த ஃபேக்ட்ரியை திறந்த பிறகு இந்தியானாலே அவங்களுக்கு டிலே ஆகும், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் மைண்ட்ஸ் இருந்துச்சு. பட் வி அப்ரூவ்டு தெம். ஒரு வருஷத்தில் திறந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் சிஎம் போடுறாங்க, நிறைய ஃபேக்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போது, நிறைய ஃபேக்ட்ரி வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் காம்பனண்ட் இந்தியாவில் சொல்கிற காம்பனண்ட் கிளஸ்டர்னு கொண்டு வரோம். ஃபுட்வேர் காம்பனண்ட் இந்தியாவில் கிடையாது, அதையும் நாங்கள் நம்மளே கொண்டு வரோம், கொத்தாரியிலே கொண்டு வரோம். பிஸ்னஸ் இஸ் நாட் ப்ராஃபிட் மேக்கிங், ரேதர் இட்ஸ் வேல்யூ அடிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. வாட் மேக்ஸ் யூ டு சே தட் சார்? சீரியஸ்லிமா, யூ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், no business makes profit on the same day.
ஓகே, தென் எவ்ரிபடி வில் டூ பிஸ்னஸ். பிஸ்னஸ்ன்றது என்னென்னாமா வியாபாரன்றது வணிகம் தான். நீங்கள் அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வணிகம் இருந்துச்சுமா, வெரி ஸ்மால் க்ரௌடு. முதல் பார்த்தீங்கன்னா வணிகம் மட்டும்தான் இருந்துச்சு. தி கால் இஸ் பார்ட்டர் சிஸ்டம். உங்ககிட்ட அரிசி இருக்கும், என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், எனக்கு அரிசி தேவையாக இருக்கும், நான் அதை கொடுப்பேன், அந்த பொருளை வாங்கிப்பேன். பார்ட்டர் சிஸ்டம். ஆனால் அந்த காலத்தில் கரன்சி கிடையாது. அதுக்கு பிறகு பிஸ்னஸ்ன்னு வந்துருச்சு. ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்னு பார்த்தா ரொம்ப ஒரு 10 பேர் தான் பிஸ்னஸ் மேன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒன்று எம்ப்ளாயாக இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை விவசாயியாக இருப்பாங்க. பட் பிஸ்னஸ் மேன்னாலே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருந்தா கூட எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸ்னஸ் மேன் தான், எம்ப்ளாயீஸும் பிஸ்னஸ் மேன் தான். பார்ட் டைமாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எங்கே எதில் சம்பாதிக்க முடியும்னு பார்க்குறாங்க. காம்படிஷன், ஹை காம்படிஷன். ஓகே, தென் வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸ்ன்றது வாங்கி விற்கிறதுமா. வாங்கி கண்டிப்பாக விற்கும்போது லாபம் இருக்கும், ப்ராஃபிட் இருக்குமா. பட் ப்ராஃபிட் உடனே கிடைக்காது. ஸோ நம்மளுடைய மூலதனம் கேபிட்டல், நீங்கள் கேபிட்டல் வந்து ஒரு பிளான் பண்ணுவீங்க. அந்த கேபிட்டல் வந்து நீங்கள் போடுற பிளான் அந்த வருஷத்தில் உங்களுக்கு பணம் வரலைன்னா நீங்கள் அதை லாஸ்ன்றீங்க. அப்படி கிடையாதுமா, அந்த கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ யுவர் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் வந்து பிஸ்னஸை தவிர லாஸ்ன்றது என்னென்னாமா நம்ம மூடுறோம் பாருங்கள், அதுதான் லாஸ். அப்போது நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணணுன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கவரப் ஆகலைன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை வந்து லாஸ்ன்னு எடுத்துப்பீங்க. நீங்கள் நினைக்கிறது பிஸ்னஸில் நடக்காதுமா. பிஸ்னஸ் என்ன நடக்குதோ அதோடு நம்ம ட்ராவல் பண்ணணும். ரெண்டாவது வந்து இன்னொன்றுமா, அது உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணுவீங்க, 3 வருஷம் வெயிட் பண்ணுவீங்க. எங்கள்கிட்ட பணம் கிடையாது, நாங்கள் 3 மாதத்தில் நாங்கள் பணம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வரணும். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னாமா தட் இஸ் நாட் பிஸ்னஸ், தென் யூ ஆர் அ புரோக்கர். தட் இஸ் சம்திங் யூ கால் ட்ரேட். ட்ரேட் எப்படின்னாமா, வாட் யூ சே, யூ கேன் மீடியேட் சம்திங். ஒரு ஆள்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், இன்னொரு ஆளுக்கு தேவை இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை கேட்டுட்டு இவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். மீன் யூ கேன், தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்கரேஜ்னுவாங்க. தட் இஸ் நாட் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்ன்றது ட்ரேடுன்றதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக லாங் டேர்ம் பிளான் பண்ணணுமா. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சி, இதில் நம்ம வந்து உறுதியாக லாபம் வரும், ஆனால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலன்னா யூ கேன் ஹேட் பார்ட்னர்ஸ், யூ கேன் பிரிங். இப்போ நாங்கள் வந்துமா இன்றைக்கி கொத்தாரி இவ்வளோ பெரிய கம்பெனி, எங்களுக்கு எவ்வளோ 1000 பேர் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நான் இது வந்து ரஃபீக் சிங்கிள் ஹேண்டட் ஆள் கிடையாதுமா. எனக்கு 46,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என் ஷேர் கிடைக்க மாட்டேன்து. ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு ஷேர் வேணும்ன்ட்டு. நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார், மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டேங்குது, ட்ரஸ்ட்டு. ஸோ வந்து அது அவங்க எல்லாருமே பார்ட்னர்ஸ்மா. நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தாலும் என்னோடய பார்ட்னர் தான். ஸோ அந்த மாதிரி யூ கேன் கோ டு த சிஸ்டம் வேர் யூ கேன் டூ பார்ட்னரிங் அண்ட் டூ பிஸ்னஸ்மா. ஸோ இட் இஸ் ஆல் ஸ்ட்ராட்டஜிமா. ஸோ லாஸ்ன்ற வேர்டு வந்து கிடையாதுமா. லாஸ்ன்றது வந்து க்ளோஷர் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் ஒரு அவங்க நினச்சது நடக்கலைன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேம்மா. இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் உணவில்லா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னோடய டீம் மீட்டிங்கில் வைக்கும்போது கேபிட்டல் பிளான் பண்ணுவோம். அப்போ நான் சொன்னேன் 1 இயருக்கு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னோடய செஃப்பு, ஹெட் செஃப்பு, அப்புறம் காஸ்டிங்கு, ஃபைனான்ஸு, இந்த மேனேஜர் எல்லோரும் வந்து சொன்னாங்க, சார் சார் நுங்கம்பாக்கம் ரோடு சார் 3 மந்த்ஸில் 4 மந்த்ஸில் கூட பிரேக் ஈவன் ஆகிடும், அதனால் நீங்கள் அதை பற்றி வரிப்பட வேணான்னாங்க. நான் சொன்னேன் இல்லை பரவாயில்ல, நீங்கள் 1 இயர் பிளான் பண்ணுங்கன்னு. ஆனால் 3 மந்த்ஸில் பிரேக் ஈவன் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ஸோ இப்போ இதே நான் வந்து 3 மந்த்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன்னாமா 4th மந்த் நீங்கள் லாஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்து ஸ்ட்ராட்டஜி மைண்ட் செட் தான்மா. லாஸ்ன்ற வேர்டு இருந்தாலே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாதுமா. என்ன காரணம், லைஃப்பில் வந்து நாட் ஓன்லி பிஸ்னஸ்மா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். யூஸ் த வேர்ட் லாஸ் ஃபார் எவ்ரி திங். தட் இஸ் எண்ட் ஆஃப் அ லைஃப். You lose somebody is end of life. So loss is the same word. You are ending something. So you can't say that it is over. So don't use that word called loss. It is something your capital is increasing. And the mindset வச்சு நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன். I want my next generation also to do the same. நீங்களும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, ட்ரை பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, ஓகே நான் ட்ரை பண்ணுமா, வேறு என்ன இருக்குது? நோ, யூ கேன் ட்ரை. யூ ஹேவ் கான்ஃபிடென்ட் ஆன் யுவர் ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன். நீங்கள் பணத்தை போட்டு வீட்டில் உட்காந்தா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாதுமா. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்மா ப்ரொஃபஷ்னல்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டாக்ஸில். கம்பெனி ஒர்க் அவுட் ஆகாமல் அதில் கூட அவங்களுக்கு தே ஆர் நாட் ஏபிள் டு ரிகவர்.
they don't have the the patience to wait for time. Immediately they want to make profit. அந்த மைண்ட் செட்டில் நம்ம வெளியே வரணுமா. 13 வருஷம் ஆச்சுமா நான் அந்த கம்பெனிக்கு ப்ரொமோட்டர் ஆகிறதுக்கு. 2013 வந்தேம்மா. 2024 ஆகஸ்ட்டில் தான் ப்ரொமோட்டர் ஆனம்மா. ஸோ 13 வருஷம் வெயிட் பண்ணதுனால நான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எதை பார்த்தாலும் சில நேரங்களில் பிஸ்னஸ் பண்ணலாம்னு தோணும். பட் அந்த அந்த சாய்ஸ் அது எப்படி சூஸ் பண்ணுறது சார்? அது ஒரு இண்டிவிஜுவல், அஃப்கோர்ஸ் அது ஒரு சப்ஜெக்டிவ் தான். பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல கொஸ்டின்மா. யூ வில் ஆல்சோ கேன் லேர்ன் அபவுட் இட். எப்படின்னா ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணுறதுமா, இப்போ நான் வந்து கார்ப்பரேட்மா, நான் எல்லா அவென்யூலையும் இருக்கணும்னு விரும்புகிறேன். இப்போ இன்றைக்கி வந்தேன், இப்போ என்னோடய ஃப்ரெண்டு யூஎஸ் வந்து ஐடி கம்பெனி இருந்துச்சு, நான் அந்த ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன் நான் ஐ வாண்ட் டேக் ஓவர் யுவர் கம்பெனின்னு. அவர் முதல் வந்து எசிடேட் பண்ணிட்டார். இன்றைக்கி கிக்கர்ஸ் இனாகரேஷன் யூஎஸ்லேருந்து வந்திருந்தார். வந்துட்டு சொல்கிறார், பையா ஐ வில் கிவ் இட் பையா, வி வில் ஆல் ஜாயின்னாரு. ஐ திங்க் அபவுட் தட்னு, வி வில் ஒர்க் அவுட் ஆன் இட்னு. என்னென்னா நான் என்னமா ஒரு கார்ப்பரேட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கணும்னு நாங்கள் நினைப்போம். பட் என்டர்பிரினராக பார்க்கும்போது யூ ஹேவ் டு சூஸ் வாட் யூ லைக்மா. எனக்கு வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டில் நிறைய செஃப்பாக இருப்பாங்கம்மா, மேனேஜர்ஸாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 பேர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி ஒரு ரெஸ்டாரண்ட் திறப்பாங்க. ஆனால் அவங்க செஃப்பாக இருந்திருப்பாங்க, ஒரு பெரிய செயினில் மேனேஜராக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாதுண்ணா. ஏன்னாம்மா அவங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது. பிஸ்னஸை படிக்கணும் ஃபஸ்ட்டு. நான் அதுதான் என் பிள்ளைங்கள்ட்டே சொல்லுவேன், நீங்கள் வாங்க ஆஃபீஸில் படிங்க, கொஞ்சம் ட்ரெயின் ஆகுங்க. அதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தன் பிள்ளையை வந்து கணக்கில் வச்சுக்காமல் இன்னொரு ஆள்கிட்ட வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் சம்திங். லைக் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிற மாதிரி தான்மா பிஸ்னஸை லேர்ன் பண்ணணும், லேர்ன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஒன்லி கூகுளில் பார்த்துட்டோ இல்லை 4 பேர் சொல்கிறத வச்சோ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும்? லைக் மீடியா இஸ் அ குட் பிஸ்னஸ். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் யூ லைக் சம்திங், யூ வாண்ட் டு டூ சம் ஆர்னமெண்ட்ஸ் எனிதிங். இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது நல்லா பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான நீங்கள் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு லேர்ன், யூ ஹேவ் டு கேபிட்டலைஸ். அண்ட் லேர்னிங்மா இட் இஸ் அன் அசெட். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நாலேஜ் இருக்குல்லம்மா, படிக்கிறீங்க பாருங்கள், அதே அசெட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு தொழிலை படிப்பாங்க, லாஸ் ஆகிடும், அவங்க பணம் மூடிடுவாங்கன்னே வைங்கம்மா, உங்கள் லாங்குவேஜுக்கே வரேன். தே க்ளோஸ் த பிஸ்னஸ், பட் வாட் தே லேர்ன்ட் அவுட் ஆஃப் தட் லாஸ் இருக்குது பாருங்கள், அது அசெட். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ தென் தே கேன் கம்பைன் வித் சம் ஒன். ஸோ எவ்ரி திங் கம்ஸ் வித் அ லெசன் தான். நம்ம இப்போ எக்ஸாமில் இருக்குமா, ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுகிறோம், ஃபெயில் ஆகிடும், திருப்பி எழுதி பாஸ் பண்ண தானே செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இது. உங்களுக்கு முதல் பிடிக்கணுமா, யூ ஷுட் லவ் த சப்ஜெக்ட். சில பேருக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், 99 எடுப்பாங்க. சயின்ஸ் பிடிக்காது, 50 எடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பிடிக்காததான் காரணம். ஐயோ அந்த சயின்ஸ் புக்கை தொட முடியலன்னுவாங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா பிஸ்னஸுமே நல்ல பிஸ்னஸ் தான். நீங்கள் அதை அட்மையர் பண்ணணும், அதை விரும்பி அதை நீங்கள் படிக்கணும், அதில் இன்வால்வ் ஆகணும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இருக்க நம்ம ஜெனரேஷனை வந்து நான் இன்றைக்கி கூட ஒரு 2-3 ஃப்ரெஷர்ஸை இன்டர்வியூ பண்ணேன், 3 பொண்ணுங்களை இன்டர்வியூ பண்ணேன், 2 பேர் இன்டர்வியூ பண்ணேன். 2 பொண்ணுங்களையும் கேட்டேன், நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார்? நான் 6 months ஒர்க் பண்ணிட்டேன் சார். நாங்கள் ஓ வெரி குட், எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு? இல்லை ஒரு கம்பெனியில்னாங்க. சரி இது என்ன பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க? எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டு. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்னா என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்கேன், நான் உங்களை அப்பாயின்ட் பண்ணிடுறேன். என்ன அப்போ அவங்க சொன்னாங்க, பிளானர் சொன்னாங்க. சார் உங்கள் ப்ரோக்ராம் என்ன, நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் கால் நான் என்ன, தட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டிவ், தட் இஸ் பர்சனல் அசிஸ்டன்ட். எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் கேன் பிகம் அ சிஇஓ. ஸோ நீ எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு எங்கிட்ட நீ 2 வருஷம் நீ வந்து ட்ரைனிங் ஆகணும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக இருக்கணும் அப்படின்னு அப்படி இருந்தாங்க. உனக்கு அதில் விருப்பம் இருந்துச்சுன்னா நான் 3 பொண்ணை என்னோடய சேம்பருக்கு சூஸ் பண்ணுறேன், உங்கள் 2 பேரும் நான் செலக்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இருக்கிற இஏட்ட சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து எடுத்த உடனே பொசிஷன் கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு 30 years 40 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களோட நாலேஜ் இருக்குது பாருங்கள், அதுக்கு வேல்யூவே கிடையாது. அதனால தான் நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட உட்காந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த அந்த நாலேஜ் அவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் பார்த்து அவங்க படிச்சிருக்காங்கம்மா. நம்ம அதை ஈஸியாக அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். ஸோ நம்ம அவங்கள கேட்கணும் ஃபஸ்ட்டு. வி ஹேவ் டு ஹியர் தெம். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சி நிராகரிக்கக்கூடாது. இந்த ஜெனரேஷன் வந்து அதை பிடிக்கும். நானும் வந்து ஐ எம் நாட் கான் டு தட் ஜெனரேஷன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், சீனியர்ஸை கூப்பிட்டு நிறைய பேசுவேன், அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பேன், சஜஷன் கேட்பேன். நமக்கு அப்பா ஏதாவது சொன்னாலே கோவம் வரும். என்ன நம்ம யாராச்சும் சீனியர்ஸ் கூப்பிட்டு சொன்னாலே இவருக்கு வேறு வேலையில் நம்மளை போட்டு தொல்லை பண்ணுறாருன்னுவாங்க. அதான் பட் ஜென்ரலாக வந்து வி ஹாவ் டு கெட் நாலேஜ். அந்த குவாலிட்டி இப்போ இருக்க ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் வெரி ஸ்மார்ட்மா. இப்போ இருக்க ஜெனரேஷன் வெரி வெரி ஸ்மார்ட். வேறு ஒன்றுமே அவங்க பண்ண வேணாம்.
சீனியர்ஸ் கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துட்டா உலகத்தை நம்ம எல்லா நாடையும் ஓவர்டேக் பண்ணிடலாமா? ஒரு சின்ன ஆடனா என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க பிஸ்னஸ் படிக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களோட எக்ஸாம்பிள்லே நான் கேட்குறேன் சார், எங்களுக்கும் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கெஃபேக்கு முன்னாடி அந்த என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அந்த செக்லிஸ்ட்டாக வச்சு ஓகே குட் டு கோ அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு போனீங்க சார்? நான் ஃபஸ்ட்டு வந்துமா இப்போ வந்து மார்க்கெட் சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணமா. இப்போ நான் எப்படி ஃபுட் பிஸ்னஸுக்கு வந்தேன்னு சொல்கிறேன். எனக்கும் ஃபுட் பிஸ்னஸுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. நான் 3 years முன்னாடி when I started my footwear factory, என்னோடய பார்ட்னர் வந்து நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ரஃபீக் we have lot of challenges அப்படின்னு சொன்னார். என்னென்ன சேலஞ்சஸ்? we have to provide food for thousands of women people, employees அப்படின்னாரு. எஸ் ஓகே, ஸோ we should have a good food vendorனாரு. ஓகே, then we have to provide transport to the employees. Okay, allied business. Okay, then that is required. Then what else is required? You have a proper security team. You have to have a proper housekeeping team. ஸோ அவர் ஒவ்வொன்றா என்னென்ன ஒரு ஃபேக்ட்ரிக்கு ப்ரொடக்ஷன் இல்லாமல் அலைடு என்னென்ன இருக்குதுன்னு என்கிட்ட சொன்னாருமா. அப்போ என் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேம்மா. ஆனால் என் ஃபேக்ட்ரி வந்து நான் பேசின பிறகு அதுக்கு பிறகு 6 மாதம் கழித்து தான் லேண்டு வாங்கினேம்மா. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து தான் நான் ஃபேக்ட்ரி திறந்தேன். ஆனால் அவரை மீட் பண்ண அடுத்த நாளேம்மா நான் எந்த ரெஸ்டாரண்ட்டு எடுப்போம், ஒரு செயின் ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள டேக் ஓவர் பண்ணம்மா. நான் இறங்கிட்டேன் பிஸ்னஸ்லம்மா நான். ஸோ அந்த செயின் வந்து இன்றைக்கி வந்து இது இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டாக வந்திருக்கு. நான் அதில் லேர்ன் பண்ணேன், என் டீமை பில்ட் பண்ணேன். நான் என்னோடய செயின் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நான் கூட எதுக்கும் போனது கிடையாது. இன்றைக்கி வந்து 1000கணக்கான பேர் என் ஃபேக்ட்ரியில் அந்த செயின் தான் சாப்பாடு கொடுக்குதுமா. ஸோ நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணேம்மா. டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாக லாஜிஸ்டிக்ஸு என்னோடய டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுதுமா. ஹவுஸ் கீப்பிங் வந்து 100 பேர் இருக்காங்க, 100 பேர் 100கணக்கான பேர் வேலை செய்கிறாங்கன்னா என்னோடய கம்பெனி தான் பண்ணுதுமா. ஸோ நான் என்னை வந்து தயார்படுத்திக்கிட்டேன். ஸோ 2 வருஷம் கழிச்சு இதான் மார்க்கெட்னால் நான் எனக்கு நான் ஃபுட்வேர் நீங்கள் கேட்டிங்க எப்படி ரீட்டெயிலுக்கு வந்தீங்க சார்ன்றீங்க. நான் ரீட்டெயில் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஃபாரின் கம்பெனி ரொம்ப கஷ்டப்பட்டு உலகம் ஃபுல்லாக அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் வச்சாங்கம்மா அமெரிக்காவில். ஸோ இந்தியாவோட ஃப்யூச்சர் என்னென்னு தெரியுமா? இன்றைக்கி வந்து ஒன் பேர் ஒரு சிவிலியன் 1.5 பேர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஆள் யூஸ் பண்ணுறான்னா இன்னும் 5 வருஷத்தில் இந்தியா வந்து ஒரு ஆள் வந்து 3.5 பேர் யூஸ் பண்ண போகிறான். இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 1.4 பில்லியன் ஆவரேஜ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் pairs of slippers and shoes going to sell in India, and 5 billion of slippers and shoes going to get exported from India. So 10 billion pairs of shoes க்கு இந்தியாவில் மார்க்கெட் இருக்குது. இப்படின்னு வந்து எனக்கு வெளிநாட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டினாமா. அப்போ நான் பிஸ்னஸ் மேன் தானம்மா. நான் உட்காந்து யோசித்தேன், ஓகே இது நல்லா இருக்கு. அப்போ நம்ம ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஃபாரின் பார்ட்னரோடு சேர்ந்துட்டோம். அப்போ இந்தியாவில் ரீட்டெயில் பெரிய லெவலில் பூம் ஆக போதோ, அந்தளவுக்கு இந்தியாவில் மார்க்கெட் இருக்குமா, நம்ம விற்க முடியுமா? இவ்வளோ பெரிய பிராண்டு எவ்வளோ மில்லியன் செலவு பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? அப்போது ஒரு ஃப்ரெஞ்ச் பிராண்டுக்கிட்ட போனோம்மா. அப்படி போய் நான் வாங்கிட்டு வந்தது தான் இன்றைக்கி கிக்கர்ஸ் பிராண்டு. ஸோ நீ 10 பில்லியன் பேர்னாமா பெரிய நீங்கள் சைபர் போட்டிங்கன்னா தான் தெரியும். நைட்டு வீட்டில் போய் நீங்கள் உட்காந்து எத்தனை போடுங்க, அவ்வளோ வேல்யூ இருக்கும். சரி, எதுக்கு நான் சொல்ல வரேன்னாம்மா, இன்றைக்கி இருக்கிறத விட 10 மடங்கு இன்னும் 5 வருஷத்தில் இந்தியாவில் ஸ்லிப்பர் ஷூஸோட ரெக்குவயர்மெண்ட் கூட போகுது, ப்ரொடக்ஷனும் கூட போகுது, கன்சப்ஷனும் கூட போகுது. அப்போ ரீட்டைல் அவுட்லெட் ஃபெயில் ஆகாதம்மா. அதனால் பிளான் பண்ணி ஒரு 100 ரீட்டைல் அவுட்லெட் திறப்போம். நான் வந்து ஃபுட்வேர் கடை மட்டும் திறக்கலாமா. ஒரு ஃப்ரெஞ்ச் பிராண்ட், ஃப்ரான்ஸில் எங்கே போனாலும் நீங்கள் வந்து கிக்கர்ஸ் பார்க்கலாம். லண்டனில் நம்பர் 1 கிட்ஸ் செல்லிங் ஸ்டோர் வந்து கிக்கர்ஸ் தாம்மா. ஸோ இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரியில் எங்கே போனீங்கனாலும் கிக்கர்ஸ். இன்றைக்கி அவர் கவுன்சிலர் சொன்னார், ஐ ஆம் சீயிங் இட் ஃபார் 50 இயர்ஸ்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டுமா. அதை வந்து ரொம்ப போராடி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நான் இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு வரணுமா. நான் அப்புறம் யோசித்தேன் எந்தெந்த நாடு வாங்கலாம். இந்தியாவோட பார்டர் கண்ட்ரிஸ் டூரிசம் ஸ்ரீலங்காவில் நல்லாயிருக்கும், நான் வாங்கினேம்மா. பங்களாதேஷ் நல்லாயிருக்கும், வாங்கினேன். பர்மா, நேபாள் இதெல்லாமே டூரிசம் கண்ட்ரி வாங்கினேன். அப்புறம் வந்துமா நீங்கள் ஜிசிசி பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் பீப்புள் வந்து இந்த கத்தார், யூஏஇ, சோகால், துபாய், அபுதாபி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அப்புறம் சவுதி அரேபியா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா தே வில் சே யூரோப் தான். அதில் ரொம்ப பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, ஸ்பெயின் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட செகண்ட் ஹோமே அங்கே தான் இருக்கும்.
எல்லாம் அந்த கிளைமேட்டு அவங்களுக்கு ஏன்னா இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அங்கே உள்ள அரப்ஸ் எல்லாமே அங்கே தான் போவாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் பிராண்டுன்னா அவன் வெல்கம் பண்ணுவாம்மா. ஸோ இப்போ நான் கத்தார் போனேன், கத்தாரோட ரூரல் ஃபேமிலியில் நான் பார்ட்னராக இருக்கேம்மா. அவரை மீட் பண்ணேன், ஷேக் பிரிங்கிங் எ ஃப்ரெண்ட், வெரி நைஸ் என்ன ஹக் பண்ணிட்டாருமா. வெரி நைஸ், ஃப்ரெஞ்ச் பிராண்ட் வில் கோ வெரி குட் இன் கத்தார்னார். ஷேக் ஐ வாண்ட் டு பிரிங் இட் ஆல் ஓவர் ஜிசிசி, வெரி குட், வில் ஜாயின் டுகெதர், வி ஆர் ஸ்டார்டிங் எ கம்பெனிமா. ஸோ ஷூனா என்னன்னு தெரியாதவன் கொஞ்சம் யோசித்தோம்மா, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பண்ணம்மா, டெடிக்கேட்டடாக அதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணம்மா, சக்ஸஸ் பண்ணேன். ஸோ டெடிக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. நம்ம ஈஸியாக ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாதுமா. நம்ம டெடிக்கேட்னா ரிசர்ச் பண்ணணுமா, அந்த ரிசர்ச் வந்து நாலேஜ்டு பீப்புள்கிட்டேருந்து வாங்கணுமா, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணுமா, நிறைய நேரம் அனுபவசாலிங்களோட ஸ்பெண்ட் பண்ணணுமா. இப்போ எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்தாங்கன்னா நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்களோட பேசுவேம்மா. நிறைய என்னோட விஷயம் ஷேர் பண்ணுவேன். நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க, அதில் உள்ள தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ணுவாங்க, நான் லேர்ன் பண்ணிப்பேம்மா. அது ஈஸியாக கிடைக்கிறது இல்லைம்மா நாலேஜ். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணது உங்களுக்கு இமீடியட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த பழக்கம் நம்மளுக்கு வளர்த்துக்கணும். வி ஹேவ் டு புக்கு படிக்கணும், இல்லை நம்ம வந்து நல்ல அனுபவசாலிங்க பேசுறதை கேட்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ பிளான் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா உங்கள் கொஸ்டினுக்கே வந்துடுறேன். ஸோ நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம். புரிஞ்சுது. நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக பணம் இருக்குது, அப்பா பணம் கொடுக்குறாரு, இல்லை நம்ம ஃப்ரெண்டு பணம் கொடுக்குறாரு, இல்லை நம்ம பணம் போடுறோம் அப்படின்னு நீங்கள் பிளைண்டாக எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. பிளான் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள், 4 பேர் 10 பேர் ஒப்பீனியன் கேளுங்க, நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாதுமா. ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்மா ரிசர்ச்சுக்கு செலவு பண்ணுவோம். ரிசர்ச்ன்றது என்ன தெரியுமாம்மா, இந்த கேஃபே நடத்தலாமா, இந்த கேஃபேல வந்து உட்காந்து சாப்பிட்றது எப்படி போகும். இப்போ இந்த கேஃபே இருக்குன்னா ஓகே, ஓல்டு வீடு ஓகே, வி ரெனோவேட் இட், இது நியூ கான்செப்ட் பண்ணுங்கள், நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா போகும். இப்போ இங்கே ஃபியூஷன் ஃபுட் வேணும், எங்கள் நுங்கம்பாக்கம் ரோட்டில் ஓகே, எல்லாமே ஆல்கஹால் FL2 லைசன்ஸ் வாங்கி ஆல்கஹால் வச்சா தான் போகும் சென்னையில், இல்லைன்னா கஷ்டம், இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வரமாட்டாங்கன்னாங்க. இங்கே இடம் கிடையாதும்மா, வீக்கெண்ட்ஸில் இங்கே ஆல்கஹால் கிடையாதும்மா, ஃபேமிலிஸ் எல்லாம் வர்றாங்க. ஸோ கான்செப்டை வந்து நான் ரிசர்ச் பண்ணேன். அப்புறம் வந்து கதநவாஸ்கான் ரோட்டில் என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது எல்லாம் டீம் போட்டு ரிப்போர்ட்ஸ் வாங்கி பண்ண சக்ஸஸ் பண்ணோம். ஸோ வி ஸ்பெண்ட் ஆன் ரிசர்ச். 10 ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்ணும். இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், அன்றைக்கி கத்தார் போயிருந்தேன், சேர் இங்கே வந்து உட்காந்துருக்க சேர் கம்ஃபர்டபுளாக இல்லை, ஆர்கிடெக்ட் மும்பையிலேருந்து போட்டாங்க. நாங்கள் இருக்க சேர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து உடனே நான் சைனாக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த சேர் எனக்கு வேணும், கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதை எங்கே மாற்ற போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ ரிசர்ச். வேறு ஐ கோ, நான் கத்தார் போனது வேறு மீட்டிங்க்கு, ஆனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு சேர் அங்கே பார்க்குறேன். ஸோ டெடிக்கேஷன் தான்மா. நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டிங்கன்னா 2 வாழ்க்கையில் ஒன்று தான்மா. வாழ்க்கையை வந்து டோட்டலாக பிஸ்னஸ்க்கு அர்ப்பணிக்கணும். அதுக்கு நீங்கள் தூங்க வேணாம்னு நான் சொல்லலை, பட் அர்ப்பணிக்கணும். இல்லைன்னா எம்ப்ளாயியாக போய் கம்பெனியில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், ஆனால் நான் ஜெயிப்பேன், ஆனால் நான் ரிசர்ச் பண்ண மாட்டேன், நான் டெடிக்கேட்டடாக இருக்க மாட்டேன்னும் போது தான் உங்களுக்கு இந்த வேர்டெலாம் வரும். அது பேர் லாஸ் இல்லாமல் க்ளோஷர், நல்லபடி பண்ணிடலாம். இப்போது வந்து ட்ரோன் பற்றின அவேர்னஸ் நாலேஜ் அது வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஈவன் பர்சனல் யூஸ்க்கே நிறைய பேர் வந்து அந்த ட்ராவல் பண்ண ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து ட்ரோன்லாம் வாங்கிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதுக்கான கரெக்டான ஃபவுண்டேஷன் பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து ட்ரோனை எப்படி ஆப்ரேட் பண்ண, எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லி அதை வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கீங்க. இந்த இன்கார்பரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், ட்ரோன் போலீஸ் அப்படின்னு இன்னொன்றும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி கேன் யூ ஜஸ்ட் டேக் அஸ் த்ரூ சார்? இப்போ ட்ரோனில் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ட்ரோனில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க ரெக்ரூட் பண்ணி ஒரு கம்பெனின்னு டேக் ஓவர் பண்ணியிருந்தோம். சர்வே மட்டும் பண்ணோம். சர்வே என்னது எப்படின்னாமா, மைன்ஸை சர்வே பண்ணுறது, லேண்டை சர்வே பண்ணுறது. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான்மா எனக்கு வந்து நம்ம இப்போ இருக்கிற டிஜிபி சார் வந்து சென்னை கமிஷனராக இருக்கும்போது ஜிவால் சார் வந்து ஈ வாண்டட் டு ட்ரோன் சர்வேன்னு கேள்விப்பட்டோமா. அப்போ நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது பெங்களூரில் ஒரு யங் டீம்மா அவங்க கையில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோன் இன்கார்பரேட் பண்ணுறேன்னு வந்தாங்க. ஸோ நாங்கள் சும்மா இருக்க மாட்டோமா, ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணும்போது we had an interaction with that team and I said you incorporate with the drone and we gave a presentation to the police. They were very much impressed. அப்புறம் நான் என்ன பண்ணோமா, ட்ரோன் போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் ட்ரோன் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று பண்ணோம். அதில் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன, கிரிமினல்ஸோட டேட்டா எல்லாமே அதில் இன்கார்பரேட் பண்ணிவிடுவாங்கம்மா.
எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் தீபாவளி டி நகர் க்ரௌடாக இருந்தாலும் சரி, எந்த தேவர் ஜெயந்தியாக இருந்தாலும் சரி, எந்த பீச்சில் வந்து எந்த பெரிய க்ரௌடு இருந்தாலும் அந்த ட்ரோன் மேலே பறந்துச்சுன்னா அங்கே இருக்கிறவங்கள எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிடுமா, ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கேமராவில் காட்டிடும் யார் இருக்காங்க. ஸோ எதுவும் இல்லீகல் எலிமெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் எந்த இடத்துல போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக போய் போலீஸ் அவங்கள கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் a வெரி குட் டெக்னாலஜிமா. தட் வாஸ் implemented there and we were very happy and we want to take it in a big way. பட் மேக் இன் இந்தியாவில் நாங்கள் பிளான் பண்ணிமா நிறைய லைசன்சஸ் வாங்கணும். ஸோ நாங்கள் எல்லாத்துக்குமே லைசன்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். பேரலாம் வந்து நாங்கள் ஃபர்டிலைசர் கம்பெனிமா. அப்போது எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ட்ரோன் வந்து ஃபர்டிலைசரில் ரொம்ப யூட்டிலைஸ் ஆகுது, வெளிநாட்டில் அது நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு, சைனாலலாம் ஆயிருக்குன்னு. சரி வை கான்ட் வி ட்ரை பண்ணும்போது பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் பிஎஸ்யூன்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் பேர் சொல்ல விரும்பலாமா, அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க நாங்கள் ட்ரை பண்ணிட்டோங்க, சக்ஸஸ் பண்ண முடியல. அப்போ வந்து ஃபார்மர்ஸ் வந்து போனால் அவ்வளோ ஈஸியாக அதை என்டர்டெயின் பண்ண மாட்டுறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் அந்த அந்த நெட்வொர்க் பிரச்சனை இருக்குமா. பட் கொத்தாரிக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போதே உங்கள்கிட்ட சொன்னேன், நாங்கள் 70 வருஷமாக ஃபார்மரோடு இருக்கோம். ஸோ நாங்கள் ட்ரோன் எடுத்துகிட்டு போனோன்னே எல்லா ஃபார்மரும் எங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணாமா. ஸோ அவங்க பண்ணும்போது எங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருந்துச்சு. நிறைய ஏக்கர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ட்ரோன் ப்ரொடக்ஷனும் பண்ணுறோம். இப்போ ட்ரோன் ட்ரைனிங் ஸ்கூல் மதுரையில் ஆரம்பிக்க போகிறோம். லைசன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜனவரியில் கூட திறந்துருவோன்னு நினைக்கிறேன். திறந்துட்டிங்கன்னா அதில் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டு நீங்கள் அதில் வந்து எனக்கு நிறைய பைலட்ஸ் பண்ணி போனோம். பைலட்ஸுக்கு எந்த கிராஜுவேஷன்லாம் படிக்க வேணாமா, பேசிக் தெரிஞ்சால் போதும். சென்னையில் இன்றைக்கி போலீஸ் ட்ரோன் வந்து ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் போலீஸ் தான். விமன் போலீஸும் ஆர்டினரி கான்ஸ்டபிள் போலீஸ் நாலேஜ் இருக்கிறவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ட்ரோன் பைலட்ஸை உருவாக்கிடுவோம். ஒரு ட்ரோன் பைலட்ஸோட சம்பளம் ரொம்ப ஜாஸ்திமாக 25,000 rupees வரைக்கும் ரெவென்யூ கிடைக்கும். ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வரும். இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கம்மா. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து என்னை அடிக்கடி காண்டாக்ட் பண்ணுறாங்க. சார் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஷூ தயாரிக்கிற ஸ்கில்லை கற்றுக் கொடுக்குறீங்க, யூ வில் ஒர்க் டுகெதர், ஒரு ட்ரைனிங் சென்டர் போடுவோம். அதே மாதிரி ட்ரோனுக்கு நாங்கள் வரோம். அது எனக்கு டெஃபினட்டாக நம்ம கோஆர்டினேட் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டரும் நிறைய பாலிசி ட்ரோனை வந்து பெரிய லெவலில் 2000 10,000 விமன் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் எல்லாம் ஆரம்பித்து வச்சாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன தான் அதெல்லாம் இனிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணாலுமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது வந்து அது ரொம்ப 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 சேலஞ்சுமா. அதை கார்ப்பரேட் எடுக்கணுமா. ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். 2000 பேர் பெரம்பலூரில் நான் எம்ப்ளாய் பண்ணவங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ எத்தனாயிரம் பேர் நான் வேலை கொடுக்குறேன்னு பாருங்கள். ஒரு டவுன் தி லேன் ஒரு 5 years 10 yearsல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட். பெரம்பலூர் வந்து சொர்க்க பூமி ஆகிடும். ஆல்ரெடி அந்த ஊர்லேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழ்நாட்டிலே சிறந்த மாவட்டம் ஆகிடும். அவ்வளோ இண்டஸ்ட்ரி வரப்போகுது. அவ்வளோ. ரெண்டாவது நான் பொல்யூட்டட் 0 எஃப்ளூவெண்ட் ஃபேக்ட்ரிஸ் தான் கொண்டு வரோமா. ஸோ அதனால் வந்து ஒரு ட்ரோன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரோன் வந்து ஒரு தனிநபருக்கு ஒரு பெண்ணுக்கு வீட்டில், ஏன்னா இப்போ இருக்க ஜெனரேஷன்மா எல்லாருமே காலேஜ் போய்ட்றாங்க, ஸ்கூல் போயிட்டு டிப்ளமோ போய்ட்றாங்க. போன பிறகு யாரும் திருப்பி போய் வயக்காட்டில் இறங்கி வேலை செய்ய தயாராக இல்லைம்மா. நம்மளும் அவங்கள குறை சொல்ல முடியாது. நம்ம வெயிலில் நடந்து போனால் கருத்துருவோன்னு நினைக்கிறாங்கம்மா. இப்போ காலமெல்லாம் மாறிடுச்சு என்ன. அப்போது வந்து நம்ம விவசாயமும் பண்ணணும். ஸோ விவசாயத்துக்குமா யூரியா ஃபர்டிலைசர் வந்து அரசாங்கம் வந்து சப்சிடி கொடுக்குதுமா. ஸோ இப்போ லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து கம்மியாக வந்து உபயோகம் ஆகுமா லேண்டில் போடுறதுக்கு. ஸோ இந்த ட்ரோன் மூலமாக நீங்கள் தொளிக்கும் போது உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாகும். ஈஸியாக ஒரு ஏக்கர் தொலைச்சிடலாம். அதுக்கு 700 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மேன் பவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்மா. ரெண்டாவது நம்ம பையனாக இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுத்தும், உட்கார வைக்கணும். இன்றைக்கி அந்த டைமில் அது பண்ணலைன்னா சரி வராது. ஸோ ட்ரோன் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசரில் இம்ப்ளிமெண்டேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் ரெவல்யூஷன் வருமா. அந்த ரெவல்யூஷன் வரும்போது நம்மளும் அதில் இருக்கணுன்றது தான் என்னோடய எண்ணமா. அதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். டவுன் தி லேனில் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வருமா. அப்போ டே பை டே அதில் மாறிக்கிட்டே போகுது. ட்ரோனில் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி ஃபர்டிலைசரை வந்து ஒரு ட்ரோன் பைலட் யூஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுட் டெலிவரியே ட்ரோனில் வர அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. 100 கிலோ ஹியூமனை லிஃப்ட் பண்ணி கொண்டு போய் ஆம்புலன்ஸ் வந்து ட்ரோன் ஆம்புலன்ஸ் க்ரியேட் பண்ணலான்றாங்க. ஸோ ட்ரோன் பைலட்ஸோட ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப பெருசாக வரப்போகுதுமா. இந்தியா வந்து ஹியூமன் பீப்புளோடைய ஹைலி பாப்புலேட்டட் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரிமா.
ரூபா காயினை நீங்கள் எந்த சிட்டியில் மேலேருந்து போட்டாலும் கீழே விடாதமா, யார் தலையில் தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம க்ரௌடடுமா ஏன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிற நம்ம ஊரில் ஒரு ட்ரோனோட ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு பைலட்டும் ட்ரோனை படிச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு ஸ்கில்மா. அவங்க எங்கிட்ட மட்டும் இல்லைம்மா, எங்கே வேணால் போனாலும் அவங்க பொழைச்சிக்கலாம். ஸோ வி ஆர் ட்ரைங் டு டூ தட் ஆஸ் another vertical. ஸோ வி ஹேவ் அ ஸ்கூல் இன் மதுரை. அந்த ஸ்கூலில் நான் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சுருக்கேன். ஸோ ட்ரோன் ட்ரைனிங் சென்டர் அப்படியே பேரலாக ஆரம்பிக்கிறேம்மா. வி வெயிட்டிங் ஃபார் த லைசன்ஸ் ஃப்ரம் டெல்லி. எனி டைம் வி வில் கெட் இட். ஜனவரியில் திறந்துருவோம்.